நேரம் மற்றும் வேலை அப்படிங்கிற தலைப்புல உள்ள பார்ட் 11 வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த பார்ட்ல முழுக்க ஷார்ட்கட் தாங்க. அது மட்டும் இல்லாம மற்றும் அல்லது அப்படிங்கிற ரெண்டே வார்த்தையை வச்சு தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெல்கம் டு ஷஃபி கைடன்ஸ். நான் உங்கள் ஷஃபி. டிஎன்பிஎஸ்சி கணிதம் தொடர்புடைய வகுப்புகள் நம்ம சேனல்ல அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க? 3 men or 5 women can do a piece of work in 12 days. How long will 6 men and 5 women take to finish the work? அதாவது 3 ஆண்கள் அல்லது 5 பெண்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிக்கின்றனர் எனில் 6 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. முதல்ல அவங்க என்னதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ஆண்கள் 3 பேர் இருக்கிறாங்களாம். சரி. பெண்கள் 5 பேர் இருக்கிறாங்களாம். சரி, இது பெண்கள். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு வேலை இருக்குது, அதை 12 நாள்ல செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு வேலையை 12 நாள்ல செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த 12 நாள்ல முடிக்கக்கூடிய அந்த வேலையை 3 ஆண்கள் இருந்தா முடிச்சிடலாம், அப்படி இல்லைன்னா 5 பெண்கள் இருந்தா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை அல்லது அப்படிங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம். அதாவது 3 ஆண்கள் அல்லது 5 பெண்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரி, இருக்கட்டும். எனில் 5 ஆண்கள் மற்றும் 6 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 6 ஆண்கள் மற்றும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுனாலே பிளஸ் தான் போடணும். மற்றும்னு வந்துட்டுனாலே பிளஸ் தான் போடணும். மற்றும் 5 பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 5 பெண்கள் எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பர் அப்படிங்கிறது தான் கேள்வி. கொஸ்டின் புரிஞ்சிருச்சா? சரி, வாங்க ஷார்ட்கட்ல எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 12 நாட்கள்னு கொடுத்துருக்காங்களா? அந்த 12 நாளை போட்டுக்கோங்க. டிவைடட் பை, டிவைடுக்கு கீழே என்ன போடணும் அப்படின்னா 6 ஆண்கள் பிளஸ் 5 பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை கண்டுபிடிக்கணும். அதை அப்படி போட்டுக்கோங்க. 6 ஆண்கள் பிளஸ் 5 பெண்கள் போட்டாச்சா? அதுக்கடுத்து இன்னும் ஒரே ஒரு வேலை தாங்க. என்னது அப்படின்னா 3 ஆண்கள் 5 பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? இந்த ஆண்கள் 3 ஆண்களை இந்த 6 ஆண்களுக்கு கீழே போடணும். 3 ஆண்களை 6 ஆண்களுக்கு கீழே போடணும். 3 ஆண்கள் டிவைடட் பை 5 பெண்களை இந்த 5 பெண்களுக்கு கீழே போடணும். அவ்வளோதான். சால்வ் பண்ணிட்டா ஆன்சர். சரி, பண்ணிடுவோமா? கீழே இந்த டிவைடுக்கு கீழே இருக்கக்கூடியதெல்லாம் கேன்சல் பண்ணிடுவோம். முதல்ல கீழே ஒரு 5 இருக்கு, மேலே ஒரு 5 இருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3 3, 2 3 6. சரி, இருக்கட்டும். மேலே இருக்கக்கூடிய 12 அப்படி இருக்கட்டும். கீழே இப்போ என்னதெல்லாம் இருக்கு? 2 டிவைடட் பை 1 பிளஸ் 1 டிவைடட் பை 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாமா? அப்போ 12 டிவைடட் பை 2, இது 2 இன்ட்டு 1 2 தான் வரும். பிளஸ் 1 இன்ட்டு 1 1 தான் வரும். டிவைடட் பை 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரி, இருக்கட்டும். 12 டிவைடட் பை 2 பிளஸ் 1 எத்தனை? 3. அப்போ 12 பை 3 இருக்கும். கீழே இருக்க 1 போட்டாலும் 1 தான், போடாட்டியும் 1 தான். ஏதோ ஒரு வேல்யூவை, அதாவது ஏதோ ஒரு வேல்யூவை 1ஆல வகுத்தோம் அப்படின்னாலும் அதே வேல்யூ தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால அந்த 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. 1 3 3, 4 3 12, 4 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அதாவது 6 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் சேர்ந்து 4 நாட்களில் அந்த வேலையை முடிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நல்ல கொஸ்டினை கவனிச்சுக்கணும். இன்னும் ஒரே இருக்க சொல்லிடுறேங்க. 12 நாள்ல முடிக்கக்கூடிய மாதிரி ஒரு வேலை இருக்குது. அதை 3 ஆண்கள் சேர்ந்தா அந்த வேலையை 12 நாள்ல முடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா 5 பெண்கள் சேர்ந்தா 12 நாள்ல முடிச்சிடலாம். 6 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் எத்தனை நாள்ல முடிக்க முடியும்னு கேட்டிருக்கிறதுனால மற்றும்னு வந்துட்டுனாலே பிளஸ் தான் போடணும். இந்த ஷார்ட்கட் மெத்தட்ல சால்வ் பண்றதுக்கு முதல்ல மேலே நாட்களை போட்டுட்டு கீழே இந்த 6 ஆண்கள் பிளஸ் 5 பெண்களை போட்டுட்டு அதுக்கு கீழே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆண்களுக்கு கீழேயே போடணும். டிவைடு கீழே ஆண்களுக்கு கீழே ஆண்களே போடணும். பெண்களுக்கு கீழே பெண்களே போட்டு சால்வ் பண்ணிட்டா ஆன்சர். இவ்வளோதாங்க ஷார்ட்கட்டு. இந்த மாடல் வந்துருச்சுனாலே இந்த ஒரு ஷார்ட்கட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். இது நீங்க சால்வ் பண்ண தான் வரும். அடுத்த மாடல்ல ஒரு 4 சம் கொண்டு வந்திருக்கேன். இதை நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கனாலே இந்த மாடல்ல கண்டிப்பா ஒரு தெளிவு கிடைச்சிருங்க. சரி, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்த சம் போயிடலாம்.
If 4 men or 6 boys can finish a piece of work in 20 days, in how many days can 6 men and 11 boys finishes it? அதாவது 4 ஆண்கள் அல்லது 6 பையன்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பார்கள். அவ்வேலையை 6 ஆண்கள் மற்றும் 11 பையன்கள் எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2019 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. கொடுத்துருக்கதை அப்படியே எழுதிக்கலாம். ஒரு வேலை இருக்கு, சரி, கொடுத்துருக்கக்கூடியதை அப்படியே கதை மாதிரி எழுதிக்கலாங்க. ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை எத்தனை நாள்ல செஞ்சு முடிக்கலாமா? 20 நாள்ல செஞ்சு முடிக்கலாமா? சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது ஒன்று, அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 4 ஆண்கள் இருந்தா அந்த வேலையை முடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா 6 பையன்களை கொண்டு அந்த ஒரு வேலையை முடிச்சிடலாம். அதாவது 4 ஆண்கள் இருந்தாலோ அல்லது 6 பையன்கள் இருந்தாலோ அந்த ஒரு வேலையை 20 நாள்ல செய்யக்கூடிய வேலையை முடிச்சிடலாம் அப்படிங்கிறத 2வது பாயிண்டா எடுத்துக்கோங்க. கொஸ்டின்ல கொடுத்துருக்கத அப்படியே எழுதுனா வேற எதுவுமே கிடையாதுங்க. அவ்வேலையை 6 ஆண்கள் மற்றும் 11 பையன்கள் எத்தனை சேர்ந்து, அதாவது மற்றும்னு கொடுத்துட்டனாலே பிளஸ் வந்துடும், அப்படிதானே? 6 ஆண்கள் மற்றும் பிளஸ் 11 பையன்கள் எத்தனை நாளில் முடிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மேலே கொடுத்துருக்க மாதிரியே தான் அப்படி பண்ணிடலாம். முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய நாட்களை போட்டுக்கலாம். 20 டிவைடட் பை 6 ஆண்கள் பிளஸ் 11 பையன்கள் இருக்கு இல்லையா, இது இருக்கு இல்லையா, அதை அப்படி போட்டுக்கணும். 6 ஆண்கள் பிளஸ் 11 பையன்கள். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 4 ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கத ஆண்களுக்கு கீழே போடணும். 4 ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. பையன்கள் அவங்க கொடுத்துருக்கத பையன்களுக்கு கீழே போடணும். 6 பையன்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அது அப்படி போட்டாச்சு. சரி, இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா ஆன்சர். சரி, பண்ணிடுவோமா? 20 டிவைடட் பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடியதை அடிச்சிட்டுனாலும் நம்ம பண்ணலாங்க. சரி, முதல்ல அடிச்சிடுவோமா? 2 4 மூவி 2 6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ 3 டிவைடட் பை 2 பிளஸ் 11 டிவைடட் பை 6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இருக்கக்கூடிய இந்த 2க்கும் 6க்கும் முதல்ல எல்சிஎம் தெரியணும். 2க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? 2ஆம் வேப்பாடில் போட்டுடலாம். 1 2 2 மூவி 2 6. அப்போ 6 தான் வந்திருக்கு எல்சிஎம். அப்போ ஈக்குவல் டு 20 டிவைடட் பை 2 கூட எத்தனை பெருக்குனா 6 வரும்? 3 பெருக்குனா 6 வரும். அதனால மேலே, அதாவது எல்சிஎம் நம்மளுக்கு 2க்கும் 6க்கும் எத்தனை வந்திருக்கு? 2க்கும் 6க்குமான எல்சிஎம் 6 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதாவது 2 × 3 6 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதனால கீழே இருக்கக்கூடிய இந்த வேல்யூ கூட எத்தனையே பெருக்குனா நம்மளுக்கு 6 வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த வேல்யூவை மேலே இருக்கக்கூடிய, அதாவது நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய இந்த வேல்யூ கூட பெருக்கணும், அவ்வளோதான். அப்போ 2 கூட எத்தனை பெருக்குனா 6 வரும், 3 பெருக்குனா 6 வரும், மேலே இருக்கக்கூடிய வேல்யூ கூட பெருக்கிடும். சரி, 6 கூட எத்தனை பெருக்குனா 6 வரும்? 1 பெருக்குனா 6 வரும். சரி, மேலே இருக்கக்கூடிய வேல்யூ கூட 1 பெருக்கலாம். அப்போ 3 × 3 9 பிளஸ் 11 × 1 11 டிவைடட் பை எல்சிஎம் அப்படி போட்டுக்கிடும். அதாவது 2க்கும் 6க்குமான எல்சிஎம் எத்தனை? 6. சரி, இருக்கட்டும். ஈக்குவல் டு 20 டிவைடட் பை 11 பிளஸ் 9 எத்தனை? 20 டிவைடட் பை 6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 20 டிவைடட் பை 6 மேலே போவேல 6 டிவைடட் பை 20 அப்படின்னு சொல்லிட்டு வரும். கீழே இருக்கக்கூடிய 20 மேலே இருக்கக்கூடிய 20 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 6 நாட்கள். நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஸ்டெப்பாக பண்ணி காமிக்கிறேங்க. நீங்கள் போட்டால் ஒரு நொடியில் போட்டு முடிச்சுட்டு தூர போயிட்டே இருக்கலாம். சரி, அடுத்த சம் பார்த்துடலாம். 6 women or 8 men can construct a room in 86 days. How long will it take for 7 women and 5 men to do the same type of room? அதாவது 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு அறையை 86 நாட்களில் கட்டி முடிப்பர். அது போன்ற அறையை 7 பெண்கள் மற்றும் 5 ஆண்கள் கட்டி முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் முக்கியமான கேள்வி. 2022 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. முதல்ல கொடுத்துருக்கூடது அப்படியே எழுதிக்கலாம். ஒரு வேலை இருக்கு, அந்த வேலை என்னது? அறை கட்டணும், அதாவது ஒரு ரூமை கட்டணும் அப்படிங்கிறது தான் வேலை. அந்த வேலை எத்தனை நாள்ல முடிக்க முடியுமா? 86 நாள்ல முடிக்க முடியுமா? சரி, எழுதிக்கிடுவோமா? ஒரு வேலை எத்தனை நாள்ல முடிக்க முடியும்? 86 நாள்ல முடிக்க முடியுமா? யாரெல்லாம் சேர்ந்தா முடிக்கலாம்? 6 பெண்களோ அல்லது 8 ஆண்களோ
86 நாட்கள் வேலை செய்தால் ஒரு அறையை கட்டி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, எழுதிக்கலாம். பெண்கள் எத்தனை பேரு? 6 பேரு. அல்லது ஆண்கள் எத்தனை பேரு? 8 பேரு. அதாவது 6 பெண்கள் சேர்ந்தா ஒரு வேலையை 86 நாள்ல முடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா 8 ஆண்கள் சேர்ந்தா ஒரு வேலையை 86 நாள்ல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதாங்க. அப்போ 7 பெண்களும் மற்றும் பிளஸ் போட்டுக்கணும் 5 ஆண்களும் சேர்ந்து எத்தனை நாள்ல அந்த அறையை கட்டி முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே கதை தான். 86 நாட்கள், 86 மேல போட்டுக்கலாம். 7 பெண்கள் பிளஸ் 5 ஆண்கள், அதாவது இந்த கூட்டல்ல வரக்கூடியதை அதுக்கு கீழே போட்டுக்கணும். 7 பெண்கள் பிளஸ் 5 ஆண்கள். சரி, இருக்கட்டும். பெண்களுக்கு கீழே இந்த பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வேல்யூ போட்டுக்கணும். டிவைடட் பை 6 பெண்கள், இந்த 5 ஆண்களுக்கு கீழே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய 8 ஆண்களை அப்படி போட்டுக்கணும். சால்வ் பண்ணிட்டா ஆன்சர். சரி, சால்வ் பண்ணிடுமா? அப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய ரெண்டுத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்துருமா முதல்ல? சரி, எல்சிஎம் எடுத்துடலாம். 6க்கும் 8க்கும் ஆன எல்சிஎம் முதல்ல ரெண்டாவது வாய்ப்பாடுல போடலாம். 3 2 6, 4 2 8. அப்போ திரும்பியும் 4 வாய்ப்பாடுல போடுவோமே, 3 அப்படி இருக்கும், 1 4 4. சரி, 4 × 2 8, 8 3 24. அப்போ எல்சிஎம் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? அதாவது 6க்கும் 8க்கும் ஆன எல்சிஎம் 24 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. சரி, இப்போ நம்ம சால்வ் பண்ணிடுவோம். முதல்ல மேலே 86 அப்படி போட்டுக்கோங்க. டிவைடட் பை கீழே என்னது வரும்? அதாவது இந்த 6 கூட எத்தனை பெருக்குனா 24 வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். 6 கூட எத்தனை பெருக்குனா 24 வரும்? 4 பெருக்குனா 24 வரும். சரி, இருக்கட்டும். 8 கூட எத்தனை பெருக்குனா 24 வரும்? 3 பெருக்குனா 24 வரும். மேலே இருக்கக்கூடிய வேல்யூ கூட 3 பெருக்கிக்குங்க. அப்போ 7 × 4 28 பிளஸ் 3 × 5 15 டிவைடட் பை 6க்கும் 8க்கும் ஆன எல்சிஎம் 24. 86 அப்படியே வச்சுக்கோங்க. 28ஐயும் 15ஐயும் கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 43 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். டிவைடட் பை 24 அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 86. 43 டிவைடட் பை 24 மேலே போவேல, 24 டிவைடட் பை 43 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். இப்போ அதை கேன்சல் பண்ணிடலாமா? 43 43, 2 43 86. 2 × 24, அதாவது 24ஐயும் 2ஐயும் பெருக்கினால் 48 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 48 ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 48 நாட்களில் 7 பெண்களும் 5 ஆண்களும் இணைந்து ஒரு அறையை கட்டி முடிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கொடுத்திருக்காங்க? If 6 men or 8 women can finish a work in 12 days, in how many days 9 men and 12 women will finish the work? அதாவது 6 ஆண்கள் அல்லது 8 பெண்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார்கள் எனில் 9 ஆண்கள் 12 பெண்களும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் 2023 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. கொடுத்திருக்கிறது என்னது? ஒரு வேலை இருக்கு, அந்த வேலை எத்தனை நாள்ல முடிக்கலாம்? 12 நாள்ல முடிக்கலாம். 1 6 ஆண்கள் இருந்தா அந்த வேலையை முடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 8 பெண்கள் இருந்தா 12 நாள்ல முடிக்கக்கூடிய அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதாங்க. கடைசியா என்ன கேட்டிருக்காங்க? 9 ஆண்கள் 12 பெண்களும், அதாவது மற்றும் இந்த இடத்துல என்ன இருக்கு? ஒளிஞ்சு வந்திருக்கு. அதாவது 9 ஆண்களும் 12 பெண்களும் அவ்வேலையை, அதாவது சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்து குழம்பிடாதீங்க, மற்றும் இல்லாததுனால குழம்பிடாதீங்க. நல்லா நீங்க கொஸ்டினை வாசிச்சாலே புரியும். அதாவது 2 பேரும் இணைந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இணைகிறதுனால என்னதுதான்? கூடுதல் தான், அதாவது கூட்ட தான் செய்யணும். அதாவது 9 ஆண்களும் பிளஸ் 12 பெண்களும் அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. எப்பவும் போல 12 நாட்களை மேலே போட்டுக்கோங்க. இந்த கூடுதலை அதுக்கு கீழே போட்டுக்கோங்க. 9 ஆண்கள் பிளஸ் 12 பெண்கள். சரி, ஆண்கள் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வேலையை ஆண்களுக்கு கீழே போடணும். 6 ஆண்கள், 12 பெண்களுக்கு கீழே பெண்களோட மதிப்பு போடணும், அதாவது 8 பெண்கள். இப்போ அந்த அடி கொடுத்துடலாமா? 3 6, 3 × 3 9, 4 8, 3 4 12. அவ்வளோதாங்க. சரி, இதை சிம்பிளிஃபை பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான் ஆன்சர்.
அப்போ மேலே இருக்கக்கூடிய 12 அப்படி போட்டுக்கோங்க டிவைடட் பை 3 ப்ளஸ் சரி எழுதிக்கலாமே 3 இருக்கு. அப்போ 12 டிவைடட் பை இங்கே பாருங்க கீழே எல்சிஎம் எடுத்தாலும் சேமாக தான் வரும். அதாவது ரெண்டுக்குமான எல்சிஎம் 2 தான். சரி இருக்கட்டும். 2க்குமான எல்சிஎம் எத்தனை தான்? 2 தான். சரி இருக்கட்டும். 2 கூட எத்தனை பெருக்குனா 2 வரும்? 1 பெருக்குனா 2 வரும். 2 கூட எத்தனை பெருக்குனா 2 வரும்? 1 பெருக்குனா 2 வரும். சரி இருக்கட்டும். அப்போ மேலே 3 + 3 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 12 டிவைடட் பை 3 + 3 6 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 12 இன்ட்டு 6/2 மேலே போயில 2/6 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். 1 6 6 ஈர் 6 12 2 × 2 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 4 நாட்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.